சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாழைப்பூ வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ரொம்பவே சிம்பிளான டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் 1 கப் கடலைப்பருப்பை 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இது நல்லா ஊறினதுக்கப்புறம் இந்த அளவுக்கு ஊறணும். குறைஞ்சது 1 மணி நேரம்னாச்சும் ஊற வைங்க. அப்போ தான் வந்து வடை நல்லா கிறிஸ்பியாக நல்லா வரும். இது 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் மிக்ஸி ஜாரில் கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம். அந்த கடலைப்பருப்பு 1-2 அரைச்சா போதும். அப்போ தான் வடை வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு கோர்ஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பேட்ச் அரைச்சேன். அடுத்தது செகண்ட் பேட்சும் அரைச்சி நான் எடுத்துக்கிட்டேன். ஒரு பேட்ச் நைஸாகவும் ஒரு பேட்ச் கொஞ்சம் குறைன்னு அரைச்சிருக்கேன். இப்போ நான் வந்து இந்த ஃபுட் ப்ராசஸரில் வந்து வாழைப்பூ வந்து நான் கடலைப்பருப்பு 1 கப் எடுத்தேன்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக வாழைப்பூ எடுத்திருக்கேன். வாழைப்பூ வந்து நான் கட் பண்ணுறதுக்கு பதிலாக நான் வந்து இந்த மாதிரி ஃபுட் ப்ராசஸரில் ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வந்து பொடுசாக கையில் கட் பண்ணுறதுனா கட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம், பெரிய வெங்காயம் 1 ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் கட் பண்ணுறதுக்கு பதிலாக நான் இந்த ஃபுட் ப்ராசஸரில் ஆட் பண்ணிட்டேன். 4-5 பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, காரத்துக்கு ஏற்ப வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி போடணும். இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா சாப் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த வாழைப்பூ மட்டும் நல்லா பொடுசாக நீங்கள் கட் பண்ணி போட்டால் தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். குழந்தைங்களும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த வாழைப்பூன்னு அவங்க கண்டுபிடிக்க மாட்டாங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் வடை. இப்போ அந்த மாவோட இந்த நம்ம அரைச்சி வச்சுருந்த எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வடைக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடலைப்பருப்பு வந்து வாய்வு, ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணணும். இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வடை இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக வரத்துக்காக கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் அளவு நான் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், ஆனால் இது போட்டோன்னா நல்லா வடை இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். 1 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் போட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கேப்பில் நம்ம மிக்ஸ் பண்ணுற கேப்பில் வந்து ஆயில் ஊற்றி வச்சிட்டோன்னா ஆயில் நல்லா ஹீட் ஆகிடும். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு பால் மாதிரி நம்ம வந்து வடையை இந்த மாதிரி உருட்டிட்டு லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுங்க. இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் வந்துடும். இதை அப்படியே எண்ணெயில் போட்டு எடுத்தோன்னா சூப்பரான வாழைப்பூ வடை ரெடி ஆகிடும். ஆயில் நல்லா பயங்கர ஹீட்டில் இருக்கணும். அதை நல்லா செக் பண்ணிக்கோங்க. நல்லா ஹீட்டில் இருக்கணும். ஃபஸ்ட்டு இது மட்டும் லைட்டாக சிம்மில் வச்சுடுங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அடுத்ததெல்லாம் ஹையில் வச்சு டக்கு நீங்கள் போட்டு எடுத்துடலாம். நீங்கள் சாதாரண கடலைப்பருப்பு வடை சாப்பிட்றதோட இந்த மாதிரி வந்து சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஈவினிங் டயத்தில் சுட சுட டீயோட இந்த வாழைப்பூ வடை வச்சு சாப்பிட்டோன்னா செம்ம காம்போவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது இப்படியே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சூப்பரான வடை ரெடி ஆகிடுச்சு.